இன்றைய துதி. நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அச்சத்தை நீக்கிட பணித்தவரே, உம்மை துதிக்கின்றேன். மத்தேயு 8:26. இன்றைய துதி. நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அச்சத்தை நீக்கிட பணித்தவரே, உம்மை துதிக்கின்றேன். மத்தேயு 8:26. இன்றைய இறைவாக்குத்துகள். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். யோவான் 5:43. இன்றைய இறைவாக்குத்துகள். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். யோவான் 5:43. இன்றைய சிறிய வழி ஜெபம். புண்ணியம். புண்ணிய திசையின் வழியில் வழிகாட்டும் இறைவா, இன்று புண்ணியம் செய்திட வரம் பொழியும் இறைவா, ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். புண்ணியம். புண்ணிய திசையின் வழியில் வழிகாட்டும் இறைவா, இன்று புண்ணியம் செய்திட வரம் பொழியும் இறைவா, ஆமேன். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஞானத்திற்கும் வல்லமைக்கும் ஊற்றானவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவரே, உம்மை புகழ்கின்றேன். நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் என்று இன்றைய வார்த்தையில் வாசிக்கும் நான், உம்மில் நம்பிக்கை வைத்து நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்ற உமது வார்த்தையில் மேலும் நிலைத்து வளர கிருபையாக நடத்தும். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ என இரத்தப்போக்குடைய பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தீரே, அதே நம்பிக்கையுடன் உமது திருப்பாதம் வந்துள்ள இந்த பாவியின் வாழ்வின் கட்டுகளை அவிழ்த்து நான் உம்மில் மகிழ ஆசீர்வதியும் அப்பா. உம்மை தொட்டவருக்கும் நம்புகின்றவர்களுக்கும் புது வாழ்வை கொடுக்கின்றீரே. நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா. என் வாழ்வை உமது நலன்களால் நிரப்பி விசுவாச பாதையில் என்னை வழிநடத்தும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவரே, என் வாழ்வின் சுமைகளை தாங்கி வாழ பலத்தையும் நம்பிக்கையையும் தாரும். என் விருப்பங்கள், எதிர்கால திட்டங்கள் உமக்கு சித்தமானால் என் விருப்பப்படி தந்தருளும். அவற்றில் உமது ஆற்றலின் அபிஷேகத்தை நிறைவாக பொழிந்து என் வாழ்நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.